எவ்வளவு மேன்மையானதுன்னா, ஒரு வாட்டி உங்களை கழுவுனது என்றென்றைக்கு. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும். சில பேர் ஒரு வாரத்துக்கு தான் கழுவி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏங்க, இதுக்கு பழைய ஏற்பாடே பரவாயில்ல. அவனாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வருவான். அந்த ஆட்டை கொண்டு வந்துட்டான்னா 1 இயருக்கு அவனுக்கு என்ன இருக்காது, குற்ற உணர்வோ எதுவுமே இருக்காது, நல்லா இருப்பான். இப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். 1 இயர் ரீசார்ஜ் பிளான் அதோட என்ன பண்ணிரும். ஆனா இயேசு தந்தது லைஃப் டைம். எப்படி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க உங்களுக்கு. ஆமா, நம்ம பெந்தேகோஸ்தேக்காரங்கலாம் இருக்குன்னா டெய்லி ரீசார்ஜ் பண்ணும். சில இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல, வீக்லி வச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் 28 days அதோட முடிஞ்சு போயிருது. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தர்றது என்ன தெரியுமா? லைஃப் டைம். For by the one offering he has perfected forever and completely cleansed those who are being sanctified, bring each believer to spiritual completion and maturities. ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும். இது எப்படி தெரியுமா? ஒரு வாட்டி உங்களை கழுவுச்சுல, அது என்னைக்கும் கழுவுன மாதிரி. That's a power of the blood. That's a power of the Jesus blood. I lift up the power of the blood of Jesus. Amen. சாதாரணமானது இல்லை. இந்த உலகத்திலே பாருங்களேன், ஒரு வாட்டி போட்டீங்கன்னா சார் அப்புறமா வரவே வராது. இந்த மருந்து அடிச்சிங்கன்னா அப்புறம் வரவே வராது. அப்படி உலகத்திலே பல இது இருக்குது. இயேசுவின் ரத்தம் எவ்வளவு மேன்மையானதுன்னா, ஒரு வாட்டி உங்களை கழுவுனது என்றென்றைக்கும். சில தடுப்பூசி போடுறாங்க, இது போட்டீங்கன்னா என்னைக்குமே வராது அப்படின்றாங்க இல்லையா? அப்போ நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் உள்ள வந்திருக்கு பாருங்களேன், என்னைக்குமே. He has perfected forever and completely cleansed. எல்லாம் சொல்லுங்க, I am cleansed forever. முதல்ல என்ன சுத்தமாக்கிட்டாருன்னு நம்புங்கய்யா. நான் என்ன செஞ்சேன்னா, நோ, என் செயல் அல்ல, இயேசுவின் செயல். ஆமென். அவர் சிந்தின ரத்தம். ஆமென்.